தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிஷ்கலா யோகம். 4ஆம் அதிபதி லக்னாதிபதியாகப்பட்ட குருவே வருகிறார். 10ஆம் அதிபதி புதனே வருகிறது. அப்ப குரு புதன் சேர்க்கை அல்லது குரு புதன் ஒன்றுக்கொண்டு பார்த்து கொண்டால் இந்த நிஷ்கலா யோகம் ஏற்படுகிறது. 4ஆம் அதிபதியாக குருவும் 10ஆம் அதிபதியாக புதன் வருவதால் இவர்கள் நிறைய படித்திருப்பார்கள். ஆனால் படித்ததற்கு தகுந்த வேலைகள் அமையாது. அப்ப படித்ததொன்று செய்வதொன்றாதான் இருக்கும். இந்த வியாழனும் புதனும் இணைந்து ஏதேனும் ஒரு மறைவிடத்தில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும். மேலும் மேலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அப்ப இவர்கள் சொந்த தொழில் செய்வராக இருந்தால் இவர்களின் கீழ் நிறைய ஆட்கள் வேலையாட்கள் வேலை செய்ய நேரும். ஆனால் மாதுருக்கு கண்டத்தை கொடுக்கும். மாமன் மச்சின் வகையில் பல சோதனைகளை கொடுக்கும். இவையெல்லாம் கொடுத்துத்தான் இந்த நிஷ்கலா யோகத்தை இந்த ராசிக்காரர்கள் அடைய நேரும். அப்ப கூடுமானவரை சுகம் கெடும் என்பது மீறி இருக்கிறது. கேந்திர ஆதிபத்திய தோஷம் ஏற்படும் என்பதால் இந்த வியாழனும் புதனும் இணைந்து 3, 6, 8, 12 சொல்லக்கூடிய மறைவிடத்தில் இருந்தார்கள் என்றால் கண்டிப்பாக ஒரு நல்ல ராஜயோகத்தை அடைய முடியும். இவர்கள் குதிரை ரேஸ், ரேக்லா பந்தயங்கள் போன்றவைகளில் நல்ல ஒரு பரிசுகளை தட்டிச் செல்ல முடியும். திடீரென்று ஒரு புதையலை கொடுக்கும், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஆக வியாழனும் புதனும் கூடுமானவரை மறைவிடத்தில் இருந்தால் குரு திசையில் புதன் புத்தியும் புதன் திசையில் குரு புத்தியும் வர காலங்களிலேயோ அல்லது இந்த லக்கணத்துக்கு யோகருடைய திசையில் இவர்கள் புத்தி வரும் காலங்களிலேயோ கண்டிப்பாக மிதமிஞ்சிய யோகத்தை தரும். நல்லதொரு யோகத்தை சந்தித்து பலமான வாழ்க்கையை இந்த தனுசு லக்னக்காரர்கள் வாழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆக கூடுமானவரை எந்த ஒரு யோகம் நம்முடைய ஜாதகத்தில் இருந்தாலும் தசாபுத்தி காலங்கள் வர வேண்டும். அதே நேரத்தில் சுபருடைய திசைகளில் யோகருடைய திசைகளில் இவர்களின் புத்திகள் வரும்போது நல்ல ராஜயோகத்தை சந்திப்பார்கள் என்பதும் ஜோதிட விதி.